தமிழ் சினிமாவில் சம்மர்னாலே நிறைய லீவ் வரும். அந்த டேட்டில் நிறைய பெரிய படங்களை இறக்குவாங்க. அதே மாதிரி இந்த 2024 சம்மருக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்க்கலாம். ரெபல் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை மார்ச் 22 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து காட்ஸிலா அண்ட் கிங் தி நியூ எம்பயர், இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்தை மார்ச் 29 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ் டப்பிங்கில். அடுத்து தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம், இந்த படத்தில் பிருத்திவிராஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வர மார்ச் 29 தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து கல்வன், நம்ம ஜிவி பிரகாஷ் இவானா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏப்ரல் 4 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து ரோமியோ, இந்த படத்தில் விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலி ரவி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏப்ரல் 12 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து அரண்மனை 4 சுந்தர் சி டைரக்ஷன்ல ராஷி கண்ணா மற்றும் தமன்னா சேர்ந்து நடிக்கிற படம். அரண்மனை 4 படத்தை சம்மருக்கு தியேட்டர்ல இறக்க போறாங்க. மோஸ்ட்லி ஏப்ரல் 12 ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஹரி டைரக்ஷன்ல நம்ம விஷுவல் நடிக்கிற படம் தான் ரத்னம். இந்த ரத்னம் படத்தை வர ஏப்ரல் 26 தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜ்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து ஸ்டார், நம்ம கவினோட மூவி. இந்த படத்தை மே மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி நம்ம தனுஷோட ராயன் படத்தையும் மே மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்து நம்ம சிஎன் விக்ரமோட மூவி தான் தங்கலான். இந்த தங்கலான் படத்தையும் மே மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த 3 படங்களும் ஸ்டார்டிங், மிடில், எண்டிங்னு ஒரு டேட்டை லாக் பண்ண போறாங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாம சந்தானமுடைய இங்க நான் தான் கெத்து, நம்ம சிஎன் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம், மிர்ச்சி சிவாவோட சூது கவும் 2, இந்த 3 படங்களும் இந்த சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்க தியேட்டரிக்கல்ல. இன்னும் டேட்கள் நிறைய படத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணல. இதுக்கு மேல ஒரு படத்தோட அபிஷியலான ரிலீஸ் டேட் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வந்த உடனே சீக்கிரமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.